ஷியாமளாவுக்கு குழப்பமாகவும் கோபமாகவும் இருந்தது. குழப்பத்திற்கு காரணம் அலுவலகத்தில் நடந்தது. கோபத்திற்கு காரணம் வீட்டில் இருந்தது. 40 வயதை எட்டாத இளம் விதவை ஷியாமளா 2 வருடம் முன்பு திடீரென முளைத்த ஓவர் பிரிட்ஜ் மேல் 2 வீலரில் வேகமாய் வந்த அவள் கணவன் தண்ணீர் லாரியின் பின்னால் மோதி தெரித்து விழுந்த இடத்திலே உயிர் விட்டான். போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் செய்து அவன் இறப்பு சான்றிதழ் தவிர வேறு ஒன்று இவளுக்கு கிடைக்கவில்லை. அமெரிக்க கம்பெனி முதலாளி நல்லவர். கணவனின் நேர்மைக்கும் அகால மரணத்துக்குமான சன்மானமாக கிராஜுவேட்டான ஷியாமளாவுக்கு ஒரு கிளார்க் உத்தியோகம் கொடுத்தார். நன்றியுடன் வேலையில் சேர்ந்தார். வாழ்க்கை கேள்விக்குறியாகும் போது சில நல்லவர்கள் தெய்வமாக தெரிவார்கள். அங்கு மேனேஜராக இருந்தவன் சிவா. கண்டிப்புக்கு பேர் போனவன். ஆனாலும் தன் சக சிப்பந்திகளை மரியாதையுடனும் கருணையுடன் நடத்துவான். ஷியாமளாவின் கணவன் இறப்பில் வருந்தி அவளுக்கு வேலை கற்றுக் கொடுத்து கொஞ்சம் தன்னம்பிக்கையும் வளர்த்தான். ஷியாமளாவின் ஒரே மகன் +1 படிக்கும் சங்கர். அரும்பு மீசை, நடுவில் விட்டு ஓரத்தில் மட்டும் மெஷின் கட் செய்த ஃப்ரெஷ் தலை, ஜீன்ஸ், தொடாதே என்று எழுதிய டிஷர்ட். படிப்பில் சுமார். கணவன் இறந்த பிறகு ஒரே மகனை ஆளாக்கும் சுமை முழுதும் அவள் தலையில். அம்மா, நான் கேட்டது என்னாச்சு? 2 நாட்களாக கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கேப்பா, விலை கம்மியான பிராண்டை ஏதாவது பாரேன். அதெல்லாம் சரி வராதுமா. இப்போ ஸ்கூலில் ஹோம்ஒர்க் எல்லாம் கூட வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புகிறாங்க. அதுக்கெல்லாம் அந்த செல்ஃபோன் தான் சரி வருமா? மறுநாள் அலுவலகத்தில் சிவா, நல்ல ஸ்மார்ட் என் ரேஞ்சுக்குள்ளே பார்த்து சொல்லேன். சங்கருக்கு வேணுமான் மறுக்க முடியலை என்றால், இரு பார்த்து சொல்கிறேன். கேஷியர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கோ. திடீர்னு பணத்துக்கு எங்கே போவ? ஷியாமளுக்கு நிம்மதியாக இருந்தது. இந்த கால குழந்தைகளின் எதிர்பார்ப்பு எப்போது என்ன என்பதே தெரிய மாட்டேங்கிறதும் பெருமூச்சு விட்டாள். மாலை சுமார் 6000 வெறுமான செல் ஷியாமளாவின் மேஜை மீது சினிங்கியது. சிவா, இந்த ஃபைலில் 2 இன்வாய்ஸ் மிஸ்ஸிங். கமலா கிட்ட கேளு. இன்வாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்க சொல்லு. காப்பி எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிடு. சிவா எப்போதுமே இப்படி தான், எல்லாவற்றுக்கும் ஓர் உடனடி தீர்வு வைத்திருப்பான். முதலாளிக்கு சிவாவிட பிடித்த குணமே இந்த ப்ராப்ளம் சால்விங் திறமை தான். லஞ்ச் பிரேக் எதிரும் புதிரமாக உட்காந்து சாப்பிடும்போது சிவா கேட்டான், என்ன ஷியாமளா, முகம் ஒரு மாதிரியாக இருக்கே? ஒன்றுமில்ல சிவா, 2 வருஷமாக ஹவுஸ் ஓனர் வீட்டு வாடகை வசத்துலன்னு பார்த்தேன். வீட்டு வாடகை தானே ஏற்ற தான் செய்வாங்க, அதுதானே வழக்கம். அது கூட பரவாயில்ல சிவா, கொஞ்ச நாளாகவே வீட்டுக்காரன் பார்வையும் பாடி லாங்குவேஜும் சரியில்லை. இன்றைக்கி காலையில் வரும்போது வீட்டுக்கு சாவியை என் கையை தொட்டு வாங்குறான். முகம் முழுக்க சிரிப்போட ஜொல்லு. சிவா நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தான். வாடி இருந்தது. தனியாக ஒரு பெண் கண்ணியமாக வாழ்க்கை நடத்தவே முடியாதா சிவா? சரி விடு, ஒரு நாள் முகத்தில் அரைஞ்ச மாதிரி நேராகவே சொல்லிடு. என்ன, வாடகை ஏறும், இல்லைனா வேறு வீடு பார்க்கணும், அவ்வளோதானே. இவள் தயிர் சாதத்தை முடிக்கும் முன்பே அவன் தன் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வாஷ் பேஷன் பக்கம் போனான். ஷியாமளாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவனால் எப்படி இவ்வளோ யதார்த்தவாதியாக இருக்க முடிகிறது என்று. ஷங்கருக்கு நட்பு வட்டம் பெரியது. பீச், ஹோட்டல், மாலில், சினிமா என்று எதற்கும் குறைவு கிடையாது. அவ்வப்போது பணம் கேட்கும்போது ஷியாமளா மறுப்பதும் அவன் கோவப்படுவதும் வாக்குவாதம் விதண்டவாதம் எல்லாம் அரங்கேறும். ஷியாமளா எவ்வளோ சொல்லியும் கேட்கவில்லை சங்கர். உடனே 2 வீலர் வேணும் என பிடிவாதம். பணத்துக்கு எங்கடா போவேன்? அப்பாவும் இல்லை. நீ கொஞ்சம் பொறுப்பு உணர்ந்து நடந்துக்க கூடாதா? என்னம்மா பெரிய பொறுப்பு? இப்போ விட்டா ஸ்கூல் லைஃப் திரும்ப கிடைக்குமா? நம்ம கஷ்டங்கள் எப்போவும் தான் இருக்கும். அப்போது படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டுமா அனலை கக்கினா? படித்தவன் இங்கே தாளம் போடுறான். உன் +1க்கு மூட்டை தூக்குற வேலை கூட கிடைக்காது. மூர்த்தியோட அம்மாவும் உன்ன மாதிரி சிங்கிள் பேரண்ட் தானம்மா. அவனுக்கு மட்டும் அவன் அம்மா எப்படி கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க. அவங்க அப்பா சொத்து கொஞ்சம் இருக்குது, சொந்த ஃப்ளாட், அவங்க வேலை செய்கிற கம்பெனியும் சம்பளமும் பெருசு. ஷியாமளா உண்மையில் பாதையை தான் சொன்னாள். 7-8 வருடங்களுக்கு முன்னால் பள்ளிக்கூடத்து வாசலில் பார்த்து பழகியவர் ஷியாமளாவும் மூர்த்தியின் அம்மாவும். தினமும் ஒரு பளிச்சு புடவை, கழுத்து இறக்கி தைத்த டிசைனர் ப்ளவுஸ், தங்க கொலுசு, 2 வீலர், கூலிங் கிளாஸ் என பெண்களையே திரும்பி பார்க்கும் வகையில் வருவாள் மூர்த்தியின் அம்மா. 1-2 வருடங்கள் நெருங்கிய நட்பாலும் ஷியாமளா கொஞ்சம் விலகியே இருந்தாள். வாழ்க்கை கண்ணோட்டம் இருவருக்கும் வெவ்வேறானது. சிரித்து பழகி
எதையும் சாதித்து கொள்ளும் திறமை இருந்தது மூர்த்தியின் அம்மாவிடம். மால்கள், சினிமா தியேட்டர், 5 ஸ்டார் ஹோட்டல் என மேல் அதிகாரிகளுடன் செல்வதை பெருமையாக சொல்லிக் கொள்வாள். சிரித்து பேசி போவதில் எனக்கொன்றும் நஷ்டம் இல்லை, பிடித்துதானே அவர்களும் வருகிறார்கள் என்பாள். வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற கொள்கையை பிடிப்பு அவளுக்கு. இதையெல்லாம் சங்கரிடம் சொல்வதற்கு ஷியாமளாக்கு விருப்பமில்லை. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வயதில் தவறான எண்ணங்களுக்கு வித்திட்டு விடும் என்பதால் மிகவும் கவனமாக இருந்தாள் ஷியாமளா. அம்மா, எல்லோரும் ஸ்கூலில் டூர் போகிறாங்க, 5 நாள் டூர், நானும் போகணுமா? அலுவலக விட்டு வந்ததும் ஆரம்பித்தான் சங்கர். 3000 ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்? இப்போ முடியாது, அடுத்த முறை பார்த்துக்கலாம். அடுத்த வருஷம் பூரா படிப்பு தான். +2 நேரம் எங்கே இருக்கும்? டூரே இருக்காது. மூர்த்தியெல்லாம் பணம் கொடுத்துட்டான் தெரியுமா? குழந்தை முகம் பார்த்து மனம் நெகிழ்ந்தது. இளமையில் வறுமை கொடியதுதான். ஏற்கனவே ஆஃபீஸில் நிறையா அட்வான்ஸ் வாங்கியாச்சு. ஏதோ சிவா உதவியால் வண்டி ஓடுறது. நீயும் நம்ம நிலைமையை புரிஞ்சுக்காம ஏதாவது கேட்குற. புரிஞ்சுக்கடா சங்கர், எப்பவும் உனக்கு இல்லை பாடுதான். முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான் சங்கர். வாசல்புறம் ஏதோ சத்தம் கேட்கவே ஷியாமளா ஜன்னல் வழியை பார்த்தாள். பூந்தொட்டியை சரி செய்வது போல் அவளை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் கிருஷ்ணன். குட் ஈவினிங். பையன் கோபமாக இருக்கிறான் போல இருக்கு. இந்த கால பையங்களே, ஏன் பொண்ணுங்களும் தான், சொன்ன பேச்சை கேட்குறதே இல்லை. உப்புக்கு தலையாட்டி விட்டு திரும்பினாள் ஷியாமளா. இவன் ஏன் சமன் இல்லாமல் ஆஜராகிறான்? அவள் மைண்ட் வாய்ஸ் சொன்னது. ஏதாவது உதவி தேவையா? கோபம் வந்தது. பல்லை கடித்து கொண்டு திரும்பி பார்த்து வேண்டா என தலையாட்டினாள். குழந்தை ஆசைப்பட்டா எக்ஸ்கர்ஷன் தான், அனுப்பி வைங்களே, நான் பணம் தரேன், மெதுவாக திருப்பித்தாங்களே. ஆடு நனைகிறதே என்று ஓனாய் கவலைப்பட்டதாம். வேண்டாம் சார், கடன் வாங்குகிற சக்தி கூட இப்போ என்கிட்ட இல்லை. உங்கள் உதவிக்கு என் நன்றின்னு பட்டன்னு சொல்லி உள்ளே சென்று விட்டாள். கழுகாட்டான் அலையிறான்கன் முணுமுணுத்தாள். மறுநாள் அலுவலகத்தில் சிவாவிடம் விவரக்குறி வருத்தப்பட்டாள் ஷியாமளா. மாலை வேலை முடிந்து கிளம்பும்போது சிவா அவளை தன் கேபினுக்கு கூப்பிட்டான். இங்கே பார் ஷியாமளா, நீ ஏன் கிருஷ்ணன் கிட்ட கைமாத்தா பணம் வாங்கிக்க கூடாது? கடன் தானே. வேண்டாம் சிவா, அவன் பார்வையே சரியில்லை. வேண்டாத வினைய விலைக்கு வாங்குறதா மாதிரி தான். அப்புறம் அவன் பார்க்குற போதெல்லாம் பல்லு இழுக்கணும், தேவையா? சிவாவின் முகத்தில் ஏதோ மாற்றம் தெரிந்தது. ஷியாமளாவுக்கு புரியவில்லை. சிவா எதற்கோ தயங்குவது போல் இருந்தது. அதுக்கு இல்லை, யாரும் சும்மா உதவி செய்கிறது இல்லை. இந்த காலத்தில் ஏதேதோ எதிர்பார்ப்புகளோடு தான் செய்கிறாங்க. நாம் தான் அனுசரித்து போகணும். தேவை நமக்கு தானே. வேண்டானா நஷ்டமோ கஷ்டமோ அதுவும் நமக்கு தானே. இப்போ என்ன சொல்ல வர சிவா? இப்போ இதெல்லாம் சகஜமாக போச்சு ஷியாமளா. சமயத்தில் நான் கூட ஏன் உனக்கு இதெல்லாம் செய்யணும்னு நினைப்பேன். சில சமயம் தேவையான்னு கூட எனக்கு தோணும். எது காரணம்? ஆழ்மன விகாரங்களை அவ்வளோ எளிதாக கடந்து விட முடியாது ஷியாமளா. சுருக்கன்றது ஷியாமளாவுக்கு. சி, இவனும் இவ்வளோதானா? மனதே விகல்பல்லாத மனிதர்களுக்கு கிடையாதா ஒரு பெண் தனியாக வாழ்வது? அவ்வளோ கடினமா? சாரி சிவா, உன் பேச்சு எனக்கு புரியலை. இது வரைக்கும் நீ செய்த உதவிகளுக்கு மனதில் உன்னை ரொம்ப உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த பிம்பம் கலையிற மாதிரி நீ ஏதாவது கேட்பதற்கு முன்னாடி நான் இங்கிருந்து போயிடுறேன் சொல்லியவாறே திரும்பி பார்க்காமல் வெளியேறினாள். உலகத்தின் மீதும் மனிதர்கள் மீதும் கோபம் கொப்பளித்தது. தனிமையில் தள்ளாடும் தன் மீது ஒரு கழிவிறக்கம் ஏற்பட்டது. வெளியில் வானம் கருத்திருந்தது. மழை வருமோ? வானத்தில் தனியாய் பறக்கும் ஒரு மாலை பறவை திக்கு தெரியாமல் செல்வதைப் போல தோன்றியது. வீட்டிற்கு வந்தவள் சங்கரை பார்த்தாள். இவனது தகுதிக்கு அதிகமான ஆசைதானே எல்லா துயரங்களுக்கு காரணம் என்று எரிச்சலும் கோபமாய் வந்தது. ஒன்றும் பேசாமல் உள்ளே சென்றாள். அம்மா, எக்ஸ்கர்ஷனுக்கு பணம் கிடைத்ததா? ஆவேசம் வந்தவள் போல் சங்கர் அருகில் வந்தாள். அவள் முறைத்த முறைப்பில் சங்கர் மிரண்டான். தலைக்கு மேல் உயர்ந்த அவளது வலது கை சங்கரின் இடது கன்னத்தில் பளீரென இறங்கி தடம் பதித்தது. மானத்தை வித்து உனக்கு சுற்றுலாவா? போதும் நீ படித்தது. மூட்டை தூக்கி பிழைத்து உன் சம்பளத்தில் ஊரை சுத்து. அரைந்த வேகத்தில் நடுவிட்டு விழுந்து குலுங்கி குலுங்கி அழுதாள் ஷியாமளா. விசுமல்கள் நீண்ட நேரம்
உயிர்த்திருந்தன. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.